இபாதல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, திக்ரன் கசீரா, அல்லாஹ் நீங்க அதிகமா செய்யுங்க, ஞாபகம் செய்யுங்க. ஒய் சபிஹு புக்கரத்தன் ஆசீரா, நீங்க அல்லாஹ் அதிகமா செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யும்போது, நீங்க அவனை துதிக்கும் போது உங்களை பார்க்கிறான், உங்களை கேட்கிறான், உங்களை துதிக்கிறான், உங்களுக்கு நுகுக்கிறான், உங்களோட தொட்டு இருக்கிறான். யாருக்கு? அல்லாஹ். அந்த அல்லாஹு சனத்தால அவனை நினைக்கும் போது அந்த நிலை என்ன? நிற்கிறது, நடக்குதல், ஓடுதல், பறக்குதல், ஒகுக்குதல், உணர்தல், உறவு கொள்தல். ஒகுக்குதல், உறவு கொள்தல், உறவு கொள்தல். அப்போ ஒரு மனுஷன் நிற்கிறான், எதுக்கு நிற்கிறான்? பார்த்தா நிற்பான். நிற்பான்ல, ஒரு இடத்த ஒரு கடக்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு என்ன செய்வான்? நிற்பான். அதே மாதிரி ஒரு கார் ஒரு சத்தத்தை கேட்குறான், நிற்கிறான். அதே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான், இப்போ நில்லுப்பா அப்படின்னு நிற்கிறான். அதே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான், தொடுறான் அப்படின்னு செய்கிறான், நிற்கிறான். அதே மாதிரி இந்த இடத்த கடக்கிறோம், கடக்கும்போது ஒரு மாதிரியான வாசம் வரும், நமக்கு பிடிக்கல அப்படின்னு செய்கிறான், நிற்கிறான். அப்போ நாம் யாரை கொண்டு நிற்க வேண்டும்? அல்லாஹ் கொண்டு நிற்கணும். யாரை கொண்டு கேட்க வேண்டும்? அல்லாஹ் கொண்டு கேட்கணும். யாரை கொண்டு துதிக்க வேண்டும்? அல்லாஹ் கொண்டு துதிக்கணும். யாரை கொண்டு தொழ வேண்டும்? அல்லாஹ் கொண்டு என்ன செய்யணும்? தொழணும். யாரை கொண்டு நோக்க வேண்டும்? அல்லாஹ் கொண்டு நோக்கணும். அப்ப நிக்கிற அப்படின்னு சொன்னாலுமே உள்ளத்தை கொண்டு, உணர்வை கொண்டு, உறவை கொண்டு நிலைநிறுத்துதல். உள்ளத்தை கொண்டு, உணர்வை கொண்டு, உறவை கொண்டு நிலைநிறுத்துதல். உள்ளம் அல்லாஹ் இருக்க இடம், உணர்வு ரசூல் எடுக்கிற இடம், உறவு சேகரிக்கூடிய இடம். உள்ளம் யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். உணவு யாருக்கு இருக்கிறான்? ரசூல் இருக்கிறோம். உறவு யாருக்கு இருக்கிறோம்? சேகர் இருக்கிறோம். இந்த மூணையும் கொண்டு நிறுத்தும் போது உன்னுடைய பார்வை, உன்னுடைய கேள்வி, பேச்சு மூன்றும் நிலைப்படும், நிற்கும். இந்த மூன்று நிச்சயம் நிற்கும். அப்போ நம்ம அல்லாஹ் ஒன்றை நான் பார்த்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கிறோம், நம்ம நினைக்கும் போது உள்ள என்ன செய்யுது? பார்க்கிறோம். பார்த்தா இந்த உலகத்துல எத்தனை கோலங்கள், எத்தனை லைட்டுகள், எத்தனை வகைகள் இருந்தாலும் அத்தனை உண்டாக்கி அல்லாஹ் ஒன்றுதான் பார்க்க நிற்கிறோம். இல்லை, எத்தனை லைட் இருக்கிறதுக்கார, பச்சை லைட் ஒன்று எழுது, மஞ்சள் லைட் ஒன்று எழுது, வெள்ளை லைட் ஒன்று எழுது. அதே மாதிரி எத்தனை மனதில் இருக்கிறோம். மக்காவுக்கு போகிறோம், காபத்துல அளவில் நிற்கிறோம். காபத்துல இருக்க கூட்டத்தை பார்த்தா எவ்வளோ கூட்டம் இருக்கு. அதை மனதில் பார்த்தா எப்படி இருக்கு? பார்த்தா அல்லாவோட இருக்குன்னு பார்த்தவங்களும் தெரியும். சிறு வயசு மனதில் இருந்து 110 வயசு, 120 வயசு, 120 வயசு மனுஷன் கூட நான் பார்த்துருக்கேன். சைனாக்காக பெரிய மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட வயசு என்ன, அந்த மொழி தெரிஞ்சதை கேட்க சொன்னார். 140 வயசுன்னாரு. கேட்டு எனக்கு ஆடிட்டு. என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணுலாம் அப்படியே சுருச்சி, சின்ன எலுக்கானது தெரியுது. அது குட்டியா அப்படி இருக்காரு. அவர் எப்படின்னா பின்னால வச்சு துணி இருக்குல்ல, துணியில வச்சு இப்படி பின்னால ஒரு இது மாதிரி கட்டியிருக்கான். கட்டி அவர் என்ன செய்யல, அவர் கையை போய் இப்படி இருக்கா, தவாப் செய்யறாங்க. எத்தனை மனிதனை பார்த்தாலும், எத்தனை மனிதர் யாரையை பார்த்து நிற்கிறாங்க? யாரையை பார்த்து நிற்கிறாங்க? அல்லாஹ் பார்த்து நிற்கிறாங்க. அப்போ அத்தனை தவாப் செய்யறான். யாரை பார்த்து தவாப் செய்ய நடக்கிறான்? தவாப் செய்யும்போது நடக்கணும். ஓடுறது எங்க ஓடணும்? சஹி ஓடணும். நிற்குதல், நடக்குதல், ஓடுதல். காபத்துலா நிற்கும் போது, துவா கேட்கும் போது என்ன செய்யணும்? நிற்கணும். தவாப் செய்யும் போது என்ன செய்யணும்? நடக்கணும். ஓடுறது எப்போ? சஹி செய்வது ஓடணும்.
சகிசிப்புன்னு சொல்லுவோம். மூணுமே அங்கே இருக்கு. நம்ம செய்யக்கூடிய அமலும், நம்ம செய்யக்கூடிய செயலும், நம்ம செய்யக்கூடிய எண்ணங்களும் அது எப்படி போனால் பறந்து போகுது. எப்படி போதோ யார் பக்கம் போதோ அல்லா பக்கம் போகுது. உன்னோட சிந்தனையும் ஒன்று செயலும், உன்னோட சிந்தனையும் ஒன்று செய்யணும் அல்லாவுடைய இருக்குண்டோ 2 இடம் வாழ்க்கையில். நான் காபத்துலால நான் போகிறோமில்ல, நடக்கும்போது போகிறோமில்ல, போயிட்டா அரபு நாட்டுகள் பெண்கள் வந்து நம்மளோட உயரமாக இருப்பாங்க. சிரியாக்காரங்க, ஈராக்காரங்க, அவங்க நம்ம தவாவு செய்யும்போது நம்ம அவங்களுடைய மார்பு வந்து நம்ம தோலில் கிடக்கும். நெருக்கத்தில் ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில். ஆனால் நமக்கு சிந்தனை எங்கே வராது, சிந்தனை மாறவே செய்யாது. அது அப்படி ஒரு இடம். இப்படி இடம், அந்த இடம் அதே நிலையில் அஜ்மீர் ஷெரீஃபுக்கு உள்ளே போகிறோமில்ல, அஜ்மீர் ஷெரீஃபில் உள்ளே போகும்போது ஏதோ நெருக்கத்தில் போகும்போது தெரியுமா, அங்கேயும் ஆணு மனும் ஒன்றா தான் போகணும். அங்கேயும் ஆணு மனும் ஒன்று, அங்கேயும் என்ன மாறாது. ஆனால் அஜ்மீர் ஷெரீஃபில் போகும்போது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பயமும் உள்ளுடைய முகப்பத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் போக முடியல. ஒரு மனிதர்கிட்ட சொன்னார், ஆனால் அது அப்படியே இருந்துச்சு. அந்த முகப்பத்துலேயும் காதலையும் போக முடியல. அந்த மாதிரி அவ்வளோ நெருக்கடியிலையும் எங்கே எப்படி வந்துடாது. ஹாஜா நாயகத்துக்கு தர்பாரில் உள்ளே போகும்போது என்ன செய்யும், ஒரு இணக்கம் ஏற்படும், ஒரு உருக்கு ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும், ஒரு முகப்பத்து ஏற்படும். கல்பும் என்ன செய்யும், உருகும், கண்ணும் உருகும். அந்த இணக்கத்தோடு சேர்ந்து போய் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், அது அந்த நிலையே வேற. எந்த நிலை வேற. அதே மாதிரி திக்ரு செய்யுது. திக்ரு இருக்குல்ல, நிலை நிறுத்துதல், உள்ளத்தில் நிற்குதல், நாவில் நடத்துதல், ரூஹுல ஓடுதல். உள்ளத்தால் நிற்கிறது, நாவால் நடக்கிறது, ரூஹால் என்ன செய்யுது, ஓடுது. ஓடி நம்ம ஜன்னத்தை விட்டு கலந்து எது பறந்து போகும் தெரியுமா, நம்ம ஆன்மாவும் நம்ம ரூஹும். நம்ம ஆன்மாவும் நம்ம ரூஹும் அவனோட இணைந்த விஷயம் பறந்து போகும். அவன் நினைச்ச விஷயம் பறந்து போகும். அப்ப எதை கொண்டு பறந்து போகும் அப்படின்னு கேட்டா, இந்த மனுஷன் ஒன்றும் இறை அச்சம், 2வது இறை நெருக்கம், 3வது பொருத்தம். நீ என்ன அமல செய்யோ அச்சத்தின் அடிப்படையில், நெருக்கத்தின் அடிப்படையில் அவன் பொருந்தமா நீ செய்தா எப்படி இருக்கான், அல்லாஹ் ஒவ்வொரு காரியங்களையும் பொருத்தமாக செய்ய எப்படி இருக்கான். இறை அச்சம், இறை நெருக்கம், இறை பொருத்தம். அடுத்து இறை தியானம், 4வது என்னது, இறை தியானம். இந்த தியானம் எப்படி அப்படின்னு கேட்டா, தன்னோட ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பறந்து கொண்டு போயிட்டே இருக்கும். பறந்து கொண்டு என்ன செய்யும், போய்கொண்டு இருக்கும். எது மூலமா போகும் அப்படின்னா, நீ அல்லாஹுடைய விஷயத்தையும் ரசூலுடைய விஷயத்தையும் ஷேகுடைய விஷயத்திலையும் நீ உணரப்பட்டு ஒகுக்கப்பட்டு உன்னோட நிலையை நிலைநிறுத்தப்பட்டு உன்னோட ஷேகோடு சூழ்ந்திருந்து நீ வந்து அந்த நிலையை கொள்வானால் நீ பறந்து செல்லக்கூடிய நிலை உனக்கு தெரியும். அதை குருமான் இன்னைக்கு படித்த கவிதை சொல்றாங்க, ராப்பகல் அற்று நடக்கும், ராப்பகல் அற்று நடக்கும், ரூஹுல் நின்ற 4 பேராம், ஒரு வேறு தாத்து தன்னல் உண்டாக அழித்து விட்டு முப்பேறு எப்போதும் முப்படுத்தி ஓயாமல் சுவாசத்தில் தொழுத ஷேகே ஷாகுல் ஹமீதுலேயே. தூங்கிட்டு இருந்தாலும் முடிச்சுட்டு இருந்தாலும் நம்மள ஓடக்கூடிய என்ன ஓடு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஓடுறோம், மூச்சு தான் ஓடுறோம். தூங்கிட்டு இருந்தாலும் முடிச்சுட்டு இருந்தாலும் மூச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மூச்சு நின்றா என்ன ஆகிடும், வேலை தூக்கிட போகும். வயது தூக்குந்து மனசில் தூக்குன்னு சொல்ல மாட்டான், பசியில் போய் தூக்குன்னு சொல்ல மாட்டான், வயதை தூக்கும் அதுதான் சொல்லுவான். அது என்னது அப்படின்னு கேட்டா, அந்த நிலையை அந்த எழுந்துட்டு அந்த ரூ எழுந்துட்டு இவனு கலந்துட்டு கலனாம இருக்கிறதுக்கு என்ன செய்வான். ஆனா அல்லாஹு ஜல்லஷானஹு கடைசி காலம் விட்டும் நமக்கு உணர்வு தரணும். நாம் செய்யக்கூடிய வணக்கத்தில் அறிவு, உணர்வு, உறவு. அறிவு அல்லாஹ் பார்க்கணும் அப்படின்னு நிலை நிறுத்தணும். உணர்வு ரசூலுன்னு சொல்லக்கூட செய்யக்கூட என்ன செய்யணும்,
நிலைநிறுத்தணும். உறவு நம்ம குருமாரோடு என்ன செய்யணும்? குருமாரோட நாம் எந்த ஷேகை பின்பற்றிருக்கிறோமோ அந்த ஷேகோட பரிபூர்ணமா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நிலை கொள்ளணும், நிலைப்படணும், அந்த நிலை தரிக்கணும். நிலை கொள்ளணும், நிலைப்படணும், அந்த நிலைப்பட்டு நிலை கொண்டு என்ன செய்யணும்? தரிக்கணும். எப்படி? லா இலாஹா இல்லல்லா. லா இல்லை, இலாஹு தேவைகள், இல்லல்லாஹு எல்லா தேவையும் அல்லாஹ்வுக்கு உள்ள. லா நாட்டம், இலாஹு உணர்வு, இல்லல்லா தரிபாடு. லா நாட்டம், இலாஹு உணர்வு, இல்லல்லா தரிபாடு. அப்போ நீ தரிபட்டுட்டா உள்ளேருந்து வெளியே வெளியாகுமா? முகம்மது அப்படிங்கிற சூரத்து வெளியாகும். என்ன வெளியாகும்? முகம்மது அப்படின்ற சூரத்து வெளியாகும். அந்த ரசூல் அப்படின்ற ரூஹுல நீ தரிபடும் போதோ இந்த முகமது ரசூலுக்கு அல்லாஹ்வோட சூரத்தாகும். இந்த முகமது ரசூலுக்கு யாரோட சூரத்தாகும்? அல்லாஹ்வோட சூரத்தாகும். நீ எதுலேருந்து தரித்தாகும் தெரியுமா? முழுமையான ஷேகுடைய சூரத்தின் தரிக்கிறது தான். ஷேகு மேல முகமது வைக்கணும், ஷேகுடைய வார்த்தையை கட்டுப்படணும், ஷேகுடைய முகமது ஷேகு பணிமோடு இருக்கணும், ஷேகுட பார்க்கும்போது முகப்பத்தோடு பார்க்கணும். ஷேகு பார்க்கும்போது என்ன செய்யணும்? முகப்பத்தோடு பார்க்கணும், அச்சத்தோடு பார்க்கணும், உணர்வோடு பார்க்கணும், நிறைவா பார்க்கணும். உள்ள ஒன்று புறமொன்று வைக்கக்கூடாது. அது நம்ம கரை சேர்க்காது. நம்ம சில ஆட்கள் சில நிலையை கடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த நிலையை உள்கொள்ள நிலைதான். இந்த நிலைய அந்த ஷேக் அப்படிங்கிற நிலை உள்கொள்ள சாமானியமா உள்கொள்ள வைக்க முடியாது. சாமானிய மனுஷன் அது. ஷேக் சாதாரண மனுஷனா இருக்கலாம். நம்ம பார்க்கும் பார்த்து அவர் ரொம்ப லேசா தான் தெரியும். ஆனா இவன் கொண்டாட விதத்துலதான் அதோட உயிரும் பறக்கத்தை நமக்கு தெரியும். எந்த வகையில அந்த கல்வில வச்சு அந்த ஷேகை கொண்டாடுறானோ அந்த ஷேகை கொண்டாடும் போதுதான் அவனுடைய நிலையும் அந்த பறக்கத்தை யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். இவன் சரி அப்படிதான் அப்படித்தானே அப்படின்னா இவன் ஷேகோட செய்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த முகப்பத்தோடு உணர்வோடு உறவோடு நாம் இருந்தா அந்த ஒளியோட சுடர் இருக்கு தெரியுமா? முன்னால வரும், முன்னால வரும். நாம் ஒரு சில அமல்கள் செய்வோம், குர்ஆனை பார்த்து அதிகமாக ஓதுவோம், ஸலவாத்து திக்ரை பார்த்து ஓதுவோம். ஓதிக்கிட்டு காலத்தில் சின்ன லேச துளி மாதிரி ஒரு ஒளி திடீர்னு வந்துட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு பார்த்துருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஸலவாத்து ஓதுற கிதாபும் சரி, குர்ஆன் ஓதுவதும் சரி, மித்த அமல்கள் ஓதுவதும் சரி, அந்த அப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்டா சின்ன லேச துளி மாதிரி ஒரு செகண்ட் வந்துட்டு போகும். அப்ப நம்ம உறுதிப்பட்டு நிலப்பட்டு இருந்தா நம்ம அமல் செய்த மட்டும் அது நிற்கும். அதுதான் அறிவு, உணர்வு, உறவு. இந்த உறவோ நீக்கும் போது அந்த ஒளிவு முன்னால வரும். நீ நெருக்க 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 அந்த ஒளி எங்க வரும்? இந்த இடத்துல வரும். காப கௌசினி அவ பார்த்தனா எங்க வரும்? எங்க வரும்? இந்த இடத்துல வரும்போது அறிவு உருவாகும், உணர்வு வெளியாகும், உறவு நீ எதை நாடி அது உற்பத்தியாகி வந்து கொண்டே இருக்கும். உறவு நீ எதை தேடிறியோ எதை நாடிறியோ என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? உன் உருவாக்கி என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும். எதை கொண்டு வரையும்? ஃபனா ஃபில்லா அல்லாவோட ஃபனாவாகிறது, ஃபனா பி ரசூல் ரசூல ஃபனாவாகிறது, ஃபனா பி ஷேக் ஷேக் மீது ஃபனாவாகிறது, ஷேக் மீது ஃபனாவாகிறது. அப்போ அந்த ஷேக் மீது ஃபனாவுக்கு நிலை தெரியுமா? அது அது கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம உள்ள இருக்க தெரியுமா? குறும்பு. எதனாச்சும் ஒன்று கூட அந்த இடத்துல வரும்போது எதனாச்சும் ஒரு செய்தி ஒரு சொல்லி எதனாச்சும் ஒன்று கொண்டு நினைச்சுமா அந்த இடத்த விட்டு நகட்டத்தான் பார்க்கணும். இந்த இடத்துல என்ன செய்யும்? நம்ம நகட்டத்தை பார்க்கும். அது நசீபுலோனுக்கு கிடைச்சிடும். யாரு கிடைக்கும்? என் குருநாதர்கிட்ட போய் எதனாச்சும் விஷயத்தை கேட்டா என்ன செய்வா?
பாப்பா பாப்பா பாடுபடு வரும், முயற்சி பண்ணி வரும். நிஜதா நீ தூங்கல செய்யற, தூங்கல என்னது வரும்? மொழி இரவு விழி, இரவு ஹயாத்தாக்கு, இரவு ஹயாத்தாகும், உள்ளும் உருவாகும். இரவு ஹயாத்தாக்கு என்ன செய்யும்? உள்ள என்ன செய்யும்? உருவாகும். அதே மாதிரி நாம் எந்த அமலை செய்யறோமோ அந்த அமலை விடுபடாம செய்யணும். எந்த அமலை செய்யறோமோ எந்த அமலை செய்யறோமோ அந்த அமல் என்ன செய்யணும்? விடுபடாம செய்யணும். அதே மாதிரி ஒரு அமல்கிட்ட நம்ம செய்கிட்ட வேங்கி முதல்ல மனப்பத்தில் வேங்கிட்டா அதை விடாம செய்து அதை பாடம் நினைக்கும். நம்ம இவ்வளோ காலம் வாழணுமா ஒன்றும் தெரியல, யூடியூப் உட்காந்து 100 ஆளை பார்த்து நீங்கள் ஒன்று தாங்க, நீங்கள் ஒன்று தாங்க, நீங்கள் ஒன்று தாங்க, நீங்கள் ஒன்று தாங்க அப்படின்னா என்ன செய்யாது? ஒன்று தான். ஒன்று பலதாகி பலதும் கூடி உண்டாகி, ஒன்று பலதாகி பலதும் கூடி உண்டாகி, அந்த ஒன்று பாடம் நடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிக்கிற நிலையை கொண்டுதான். குருமான் சொல்ல நினைவென்ற ஒரு பொருள் தானே அது ஆட்டமாய் தேட்டமாய் நாட்டமுமாக இம்மூன்று ஒன்றாக கூடி அதுல 5 பூதமும் கூடி 51 அச்சாரமாக ஆழமாய் உருவாகி வந்தாத அறிய கிருபை செய்வீர் என் குருவே. நம்ம குருமான்கள் கவி பாடிட்டு அப்படின்னு சொன்னா விளையாட்டா பாடல, இதா பாடல. நம்ம எதை கொண்டு சரிபடணும் அப்படிங்கிற நிலையை கொண்டு தான் நினைச்சிட்டாங்க. அவங்க சரிபட்டாங்க, அதை அடைந்தாங்க, அதை பாடியிருக்காங்க, அதை சரிபட்டாங்க. பசீரப்பா படம் மெய்யா மாமூதும் தரிசன கண்டா மெய்யான உள்ளத்தில் ஹக்காக கண்டு, மெய்யான உள்ளத்தில் ஹக்காக கண்டு என் முத்திக்கு வித்தாக ஊண்டி ஏமால ஆனந்த கழிவாக சொன்ன அடிமை மசூதை காரும். ஆமீன் அல்லாஹும் ஆமீன். இந்த நகப்பாடி நே காபுலாக்கம் அது முதலடி எப்படி வருது இல்லையா? ஆமீன் அல்லாஹும் ஆமீன். இந்த ஆனந்த கல்வி தௌஹீதாய் பாடி மஹமூதும் தரிசனம் கண்டார். அது சொல்றார், இந்த கவியை நான் பாடினேன், அல்லாஹ் ஒருவன் நான் நின்னேன். இந்த அல்லாஹ் ஒருவன் நின்ற காரணத்தினால அந்த அல்லாத வெளியார் நூரை முகமது என்ற வந்துச்சு நான் கண்டேன்னு சொல்றாரு. அந்த தரிசனம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஆமீன் அல்லாஹும் ஆமீன். இந்த ஆனந்த கழிப்பை தௌஹீதாய் பாடி மஹமூதும் தரிசனம் கண்டார். குருவே மெய்யான உள்ளத்தில் ஹக்காக கண்டு, தன்னோட ஷேகதான் சொல்றாரு. குருவே மெய்யான உள்ளத்தில் ஹக்காக கண்டு, உங்களை மெய்யாக கண்டேன், ஹக்காக கண்டேன். உத்திக்கு வித்தாக ஊண்டி, என்னுடைய அறிவுக்கு நினைச்சது வித்தாக ஊண்டி இது ஜெயமால ஆனந்த கழிப்பாக சொன்னா அடிமை மசூதை காரணம் செய்யாது. அந்த நாயகத்தின் அடிப்படையில் பசீரப்பா நாயகத்தின் அடிப்படையில் என்ன சொல்லாங்க, இந்த இந்த மகான் அவர்கள் எங்க பாப்பா அவர் காலை மாலை பசீரப்பா சியார் செய்துட்டே இருப்பார். காலையில் 8 மணிக்கு போவார், போயிட்டு வந்து வீட்டில் இருப்பார். அப்போ அசை தொழிட்டு போவார், சியாரத்து வந்து வீட்டுக்கு வருவார். அந்த இஷ்குடைய காதல்னு சொல்லிட்டு அல்லாஹுல தனத்துல இந்த 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 ஒரு பாட்டை ஆய்வு செய்யறதுக்காண்டி ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அதை பற்றி சொன்னாரு, இது சொல்லி மர மாசம் முடிஞ்சிருக்குமா அப்படின்னாரு. இந்த கவி சொன்ன மர மாசம் மண்டே வேலை முடிஞ்சிருக்குமா அப்படின்னாரு. என்ன கேட்டேன், அதுதான் தேடி சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. அதே மாதிரி நாம் எந்த ஷேகை பின்பற்றிருக்கோமோ, எந்த ஷேகை ஒதுக்கி கொண்டிருக்கோமோ அதுல பரிபூர்ணமா இருக்கணும். அவர் நம்ம பாராமுகமாட்டே இருக்கட்டும், நம்மளை பார்க்காத மாதிரி இருக்கட்டும், நம்ம சொல்றதை கேட்காத மாதிரி இருக்கட்டும், நம்ம சொல்றதை கேட்காத மாதிரி இருக்கட்டும். நம்ம பரிபூர்ணமா இருந்தா அவர்கிட்ட குடியிருக்கிற உள்ள நம்மள்ட்ட இருக்குது. அவர்கிட்ட என்ன உள்ள அந்த அந்த உள்ள நமக்கு பதில் சொல்லும். எந்த உள்ளம் பதில் சொல்லும்? எந்த உள்ளம் குடியிருக்கும். நம்ம எதை கொண்டு குடியிருக்கிறோமோ, எந்த குருவை கொண்டு நாம் குடியிருக்கிறோமோ அந்த குடியிருக்க உள்ள என்ன செய்யும்? நம்ம கேள்வி பதில் சொல்லும். அப்ப நான் முகப்பத்து இல்லாம, ஒரு நிலைப்பாடு இல்லாம,
அரையும் குறையுமா இருந்தா அது என்ன செய்யாது, அது பரிபூர்ணமாக ஆக முடியாது. பரிபூர்ணமா ஆகணும் அப்படின்னு சொன்னா எதையுமே அவர் தேடி இருக்கக்கூடாது, எதையுமே அவர் நாடி இருக்கக்கூடாது. வகுத்தது வரும், உண்டானது உருவாகும். வகுத்தது வரும். நமக்கு உண்டானது என்ன செய்யும், உருவாகி வரும். நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, வகுத்தது வரும், நமக்கு உண்டானது உருவாகி வரும். அது நம்ம கையில கிடைக்கணும். அது பெரிய பாடு. எது கிடைக்கணும், உருவாகி வந்தால் யாருக்கு எது கிடைக்கணும், அது குருவுடைய பார்வை தான் கிடைக்கும், குருவுடைய நேசம் தான் கிடைக்கும், குருவுடைய தேட்டம் இருந்தால் தான் கிடைக்கும், குருவுடைய கட்டுப்பாடு இருந்தால் தான் கிடைக்கும், குருவுடைய நிலப்படம் இருந்தால் தான் கிடைக்கும். நாம் அதை விட்டு போயிட்டு ஏதோ ஓதுறோம், ஏதோ வைக்கிறோம் போறோம் அப்படின்னா நம்ம என்னன்னா, நம்ம எண்ணத்தை எப்படி அதுவும் சொல்ற, அடிக்கடி சொல்ற காரணமே நாட்டம், உணர்வு, தெளிவாடு. நீ எதா இருந்தாலும் ஒழுங்கா நீ இரு, ஒழுங்கா செயல்படு, உனக்கு வகுத்தது வரும். உனக்குன்னு விதைத்தது என்ன செய்யும், உருவாகி வரும். உனக்குன்னு விதைத்தது உருவாகி, நீ அதை விட்டு உன் கல்புல 1008 கசடு, 1008 சிந்தனை, 1008 சந்தேகம், 1008 எண்ணம், அந்த வந்துட்டாலுமே ஒன்னு உருவாகி வந்து நிற்கும், குடிகொள்ள முடியாது. அது நம்மள்கிட்ட வந்துட்டாலுமே நமக்கும் ஒன்று இருக்குல்ல, பின்னால் நமக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படி ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நடக்கும். ஆனா அது குருவுடைய அருளுக்கு நடக்கும்போது அது பறக்கத்தாயிடும், தன்னசியம் ஆட்டோமேட்டிக் ஆயிடும். நாங்கெல்லாம் 17 வருஷம் ஒரு ஹித்மத்து பண்ணாங்க சேகநாயகத்துக்கு. எத்தனை வருஷம், 17 வருஷம். இந்த 17 வருஷம் ஹித்மத்திலையும் அவங்க கிலாபத்து தந்து 6 மாசம் கழிச்சு மௌத்தாவத்துக்கு 3 நாளைக்கு முந்தி தான் நீ இப்படி இருந்துக்கா அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் கை கழுத்தே இருந்தான். ஆனா எப்படி இருந்த அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா அப்படின்னு. ஒரு நாள் ரொம்ப சிரமம், மனுஷன் தானே, சிரமம். எங்க தங்கச்சி கட்டி கொடுக்கணும், குமுறு, ரொம்ப சிரமம். எங்க தாப்பனான்னு சொல்லிட்டாரு, இந்த வீட்டை ஒரு பகுதி வச்சிருக்கப்பா, இதை பாதுகாக்க வேண்டிய கடமை உன் கடமை, இதை பாதுகாக்க வேண்டிய கடமை உன் கடமை, இதை பாதுகாத்து தம்பிமாரு கொடுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை. என்னடா கொம்பதையும் கரை சேர்க்கணும், இதையும் கரை சேர்க்கணும், இப்படியே ஒரு நாள் அப்படி காலாங்கிட்டே இருந்தேன். அவ பாய் போடுவான், காலம் எல்லாம் செய்யும். இப்படி பார்த்தாரு, நீ சிறப்பா இருக்க, நல்லபடியா இருப்ப, இந்த கல்யாணம் அதுக்கு வரும், கடன் இல்லாம நடக்கும்போ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான், வேற ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை தான் சொல்லி முடிஞ்சு, அல்லாவுடைய கதை கொண்டோ 5 விசா கடன் இல்லாம, 5 விசா கடன் இல்லாம பரக்கத்தோடு அந்த கல்யாணத்தை சிறப்பாக முடித்தோம். 15 அந்த நேரத்தில் 88 15,000 பெரிய ரூபா, 15,000 வச்சு கொடுத்தோம், 15 பக்கம் அரிசி ஆகி கொடுத்தோம், நல்லபடியாக எடுத்துட்டோம், கல்யாணம் முடிச்சுட்டோம், நல்லபடியாக செய்தான். ஒரு வார்த்தை தான். அது எதை கொண்டு வரும் கேட்டா, நம்ம இருக்கிற முகப்பத்தை கொண்டோம், நம்ம இருக்கிற பணியை கொண்டோம், நம்ம கிட்ட நெருக்கத்தை கொண்டு அது வரும். அதே மாதிரி நான் வந்து கழுவத்தாண்டத்துக்கால நாயபாபு கிட்ட போய் பழக்கிற உண்டோம். அவர் ஓய்பா கூப்பிடுவோம், அவர் போய் ஓய்பாக்கும், அவர்கிட்டையும் சொன்னேன் துவா செய்யுங்க, உன் பெரியாப்பட சொன்னேன், அவர் என்ன சொன்னார், அவர் சொல்லுங்க, அதே மாதிரி நடக்குது. அவர் சொன்னார், அவர் சொன்னார் நடக்குது. அது ஒரு மனுஷன் இந்த குருவை பிடிக்கிற பெருசு இல்லை, அந்த குருவை நிலைநிறுத்துற பெருசு இல்லை, குருவுல உருவாகுங்க, குருவுல உருவாகி உணர்வுல நிலைப்படுத்துங்க, உணர்வு நிலைப்படுத்தி உறவுல நிலை கொண்டு அல்லாவோட ரசூல இஷ்கு கொள்ளுங்க, அல்லாவோட ரசூல இஷ்கு கொள்ளுங்க. நீங்க இஷ்கு கொண்டு இருங்க, நீங்க நாடுறதும் வரும், நாடாது வரும், நீங்க தேடுறது வரும், தேடாது வரும், எல்லாம் உனக்கு கிடைக்கும். அல்லா இந்த லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லாவை யார் விளங்கினாலோ, யார் விளங்கி செய்தாலோ, யார் விளங்கி உகந்தாலோ அல்லாஹு சனத்தலா எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான். அல்லாஹு சனத்தலா உங்களை என்னையும் பரிபூர்ணமாக்கி
நம்ம எந்த ஷேகை பிடித்திருக்கோமோ அந்த ஷேகை பரிபூர்ணமாக இருந்து அதில் தரிபட்டு அந்த கடைசி காலத்தில் மோத்துருகல்ல நம்ம ஷேகுடைய திருமுகத்தை கூட ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அல்லாஹ் அருள் பெற செய்வானாக. வாஹிர் தலம்துல்லாஹ் ரபில் இன்ஷா அல்லாஹ் 6 மஜ்லிஸ் ஞாயிறு மாலை திங்கள்